இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனையை தாண்டி கோ பேக் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின், இந்த மாதிரியான ட்விட் விளையாட்டுகள் இதை செய்யறதுக்கு அவங்கள ஓட்டு போட்டு மக்கள் உட்கார வச்சிருக்காங்கன்ற கேள்வி. ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா மாத்தி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு விஜய் மாதிரி ஒருத்தர், சீமான் மாதிரி ஒருத்தங்களாம் வந்து இந்த வாக்குகளை பிரிச்சு வாங்க போறாங்கன்ற பயம் வரும்போது தங்கிட்ட இருக்கக்கூடிய வாக்காளர்களை ஓட் பேங்க் கன்சாலிடேஷன் பண்றதுக்கான. ஆனால் விஜய் சாரே ஸ்கூல் நடத்துறதா தானே அண்ணாமலை சொல்றாரு. விஜய் சார் ஸ்கூல் நடத்துறது பிரச்சனையா இல்லை அவர் ஸ்டாண்டு பிரச்சனையா? அதனால இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் டசில், அதில் யார் பெரியவங்கன்னு காமிச்சிக்கிறது, இதில் மூன்றாவது ஒரு ஆள் உள்ள வராமல் இருக்கிறதுக்கு அவங்களே உள்ள வந்து சண்டை போட்டுக்கிறது, எனிதிங் இஸ். ஆனால் திமுக ஸ்டாண்ட் எடுத்து பாருங்க. சீமான், என் வைகோ, முன்காலத்தில் திருமாவளவன், இன்னைக்கு விஜய், அண்ணாமலை, எல்லாரும் ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர் யாராக இருக்கும்? திமுக. அவங்க ரெண்டு பேரும் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லை. ஒரு நாள் தன்னை எதிர்க்கிறதுக்கு அவங்க கூட்டணி சேரக்கூட வாய்ப்பு இருக்கும். எப்படி வந்து ஸ்டாலினுக்கு ஒரு நம்பகமான டீம் இருக்கும், அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு நம்பகமான டீம் ஒன்று உருவாகுது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருந்தேன். அப்போ அந்த டீம்ல ஒரு பிரைமரி பர்சனா ஆதவ் இருந்திருக்கலாம். அனலிஸ்ட் ஒரு தலைவர் மாதிரி தெரியல. அவங்க இன்னும் பெரிய ஏதோ ஒரு கோலுக்காக நண்பர்களா சகோதரர்களா இணைஞ்சிருக்காங்களோன்னு தோணுது. தோக்கட்டும் அப்படின்னா அவரு கட்சியை தோக்க விட்டுட்டு எப்படி மற்ற கட்சியை ஜெயிக்க? அதை தான் நான் சொல்றேன். எல்லா ராஜாக்களும் தளபதிகளாயிட முடியாது, எல்லா தளபதிகளும் ராஜாவிட முடியாது. ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு அனந்தஜித் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் இன்னைக்கு 2ஆம் ஆண்டு விழாவில் பேசின ஒரு விஷயம் வந்து பேசும் பொருளாக மாறி இருக்கு. நார்மலாக வந்து அவர் பேசினாலே வந்து பேசும் பொருளாக மாறும். தற்பொழுது வந்து மும்மொழி கொள்கை தொடர்பாக சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. அதில் பேசும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஃபண்டு வந்து கொடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமை, நம்ம அதை பயன்படுத்தி கொள்வது நம்மளுடைய உரிமை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அவருடைய விமர்சனம் எது வேணாலும் இருக்கட்டுமே, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் எல்கேஜி யூகேஜி பசங்களோட மென்ஷன் பண்ணி பேசுறதுங்கிறது சரியா? தவறு ஒன்று இருக்கிற மாதிரி தெரியலீங்களே. அவர் வந்து எல்கேஜி யூகேஜி பசங்கன்னு அவங்களை வந்து மென்ஷன் பண்ணது இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனையை தாண்டி கோ பேக் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின், இந்த மாதிரியான ட்விட் விளையாட்டுகள், யார் அதிக ட்விட் போடுறாங்க, யார் ட்ரெண்டிங்கில் கொண்டு வராங்கன்னு டிட் ஃபார் டேட், நான் ஒன்று ஒரு அடி அடித்தா நீ என்ன ஒரு அடி அடிப்பேன், இந்த மாதிரி ஒரு இம்மெச்சூர்டான ஆக்டாக இருக்குது. இதை செய்யறதுக்காக அவங்கள ஓட்டு போட்டு மக்கள் உட்கார வச்சிருக்காங்கன்ற கேள்வி. சின்ன பசங்க தான் இப்படி பண்ணுவாங்க, அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. அது ஒன்றும் தப்பு இல்லைங்களே, அதனை பண்ணுறாங்க. ஓகே, இருந்தாலும் நம்மளுடைய ஆட்சியாளர்கள் அவங்களா ஒரு சின்ன பசங்க, சிறுவர்கள், குழந்தைகள் போல அடிச்சுக்கிறீங்க அப்படிங்கிற வார்த்தை வந்து சரியா? எனக்கு இன்னும் இதில் தவறாக இருக்கிறது தெரியல. சின்ன பசங்க மாதிரி அடிச்சிக்காதீங்க, நீங்கள் எங்களோட பெரியவங்க, அந்த பெரியவங்களுக்கான மெச்சூரிட்டி காமிங்கன்னு சொல்லியிருக்காரு. பட் இது ஒரு விதத்தில் இருந்தாலும் அவங்க அடிச்சுக்கிறாங்கன்னே வச்சுக்கோமே, அடிச்சுக்கிறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்குது? ஏன் என்ன கிடைக்காது? என்ன வேணும் அவங்களுக்கு? ஓட்டு தானே வேணும், அது கிடைக்குமே. எப்படி கிடைக்கும்? ஓட் கன்சாலிடேஷன் சொல்லுவாங்க இதை. இப்போது ஒரு வலதுசாரி ஓட்டு, ஒரு பாஜகவுக்கு ஆதரவான வாக்காளர் இருக்கிறான்னு வச்சுப்போம். ஆன் த அதர் ஹேண்ட் திராவிடம், திமுகவுக்கு ஆதரவான வாக்காளர் இருக்காங்க. இந்த வாக்காளர்கள் எப்பயுமே அந்தந்த ஸ்டாண்டை அந்த கட்சிகள் எப்பயுமே தூக்கி பிடிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இப்போ பாஜக மத்திய அரசில் இருக்குது அப்படின்னா ஹிந்தியை கொண்டு வந்து அவங்க கொடுக்கணும், ஹிந்தியை தமிழ் மக்கள் பேச வைக்கணும், இது ஹோல் இந்தியா ஆஸ் ஒன் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை அவங்க மேலோங்க செய்யணும் அப்படின்றது அந்த வாக்காளர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். அதை அவங்க செஞ்சுதான் ஆகணும். அது அந்த ஸ்டாண்ட் அவங்க திரும்ப நாங்கள் அதுதான் அவங்க வந்து எடுத்துக்கிட்ட எந்த ஸ்டாண்டாக இருக்கலாம், அது வந்து ஹிந்துத்துவாவாக இருக்கலாம், இல்லை வந்து டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி ரைட் விங் திங்ஸாக இருக்கலாம். இதை வந்து அவங்க திரும்ப சொல்லிகிட்டே இருக்கணும். ஆன் த அதர் ஹேண்ட் திமுக உருவானது எப்படின்னு நமக்கு தெரியும். தமிழ் மொழியை காப்பாற்றணும், ஹிந்தி திணிப்பை எதிர்க்கணும், இந்த மாதிரியான ஸ்டாண்டில் அவங்க இருக்கும்போது நாங்கள் அதை திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு அவங்களும் அதை காமிச்சிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த வாக்காளர்கள் அவங்ககிட்டயே நிற்பாங்க. இன்னைக்கு விஜய் மாதிரி ஒருத்தர், சீமான் மாதிரி ஒருத்தங்களாம் வந்து இந்த வாக்குகளை பிரித்து வாங்க போகிறாங்கன்ற பயம் வரும்போது தங்கிட்ட இருக்கக்கூடிய வாக்காளர்களை ஓட் பேங்க் கன்சாலிடேஷன் பண்ணுறதுக்கான முயற்சியாக தான் இது இருக்கலாம். கண்டிப்பாக இது உண்மை தானே? ஓகே, தனிப்பட்ட முறையில் இந்த நிதி அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏதாவது போகுதா? அந்த மாதிரி ஃபைனான்ஷியல் பெனிஃபிட்ஸ் ஏதாவது அவங்களுக்கு இருக்கா? இல்லை, நீங்கள் வந்து ஒரு திட்டம், அந்த திட்டம் சார்ந்த நிதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து யாரும் இதை எடுத்துக்க முடியாது. ஆனால் இதுக்குள்ள குரோனி கேபிட்டலிசம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து ஹிந்தியை ஆதரிக்கிறது மூலமாக ஹிந்தி சொல்லிக் கொடுக்கக்கூடிய சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸை ப்ரமோட் பண்ணலாம். இல்லைனா தமிழ் ஆதரிக்கிறது மூலமாக தமிழ் வழி கல்வியவோ இல்லை அது சார்ந்த ஸ்கூல்ஸையோ ஆதரிக்கலாம். இதில் உங்களுக்கு ஸ்டேக் இருக்கலாம், சம்பாதிக்கலாம்.
எந்த பெரிய ஸ்கூல் மாஃபியாவோட யார் லிங்க்டுன்னு தெரியாது. ஆனா விஜய் சாரே ஸ்கூல் நடத்துறதா தானே அண்ணாமலை சொல்றாரு. விஜய் சார் ஸ்கூல் நடத்துறது பிரச்சனையா இல்லை அவர் ஸ்டாண்டு பிரச்சனையா? இப்போ விஜய் சார் ஸ்கூல் நடத்துறாருன்னா அவர் வந்து தமிழ் வழி கல்வி நடத்தணும் இல்லை சிபிஎஸ்சி நடத்தணுன்றது பிரச்சனையான்னு எனக்கு தெரியல. எனக்கு இந்த இடத்துல கேள்வி என்னன்னா, யார் யார் ஸ்கூல் நடத்துகிறோன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எல்லாரும் ஏதோ ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்போம், ஏதோ ஒரு ஸ்கூலில் நடத்துவோம். இவங்க எல்லாருமே பணக்காரங்க, அட்லீஸ்ட் லேண்டை வாடகைக்கு விட்டுருப்பாங்க. நான் அதுக்குள்ளே போக விரும்பல. எல்லாரும் ஒரு கொள்கைக்குள்ள, நீ மும்மொழியா இருமொழியா, இந்த மூன்றாம் மொழி வர்றத என்இபியை ஏத்துக்கிறியா இல்லையா, இந்த ஸ்டாண்டுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். அந்த கிளாரிட்டி தான் விஜய் நீ கொடுத்துட்டாரு. இது ஒரு விதத்துல இருந்தாலும் இன்னொரு விஷயத்துல வந்து பார்க்கும்போது அப்ப பேசிக்கிட்டு போடுற சண்டை தானே அது இருக்கலாம், நமக்கு தெரியாது இல்லைங்களா. இது அரசியல் வந்து ரொம்ப பெரிய கடல் மாதிரின்னு சொல்லுவாங்க. அது வந்து அளவுலையும் பெருசு, ஆழத்துலையும் பெருசு. மூணாவது ஒருத்தர் வந்துடக்கூடாது அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கும்போது இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஓகே. ஆனா இவங்க சொல்றது என்ன அப்படின்னா, கபட நாடகம் நடத்துறீங்க அப்படின்னா, அப்ப நாடகம் அப்படிங்கிறது வந்து டிராமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த தானே இது பண்ணுது. ஏன்னா நம்மளுடைய ஆட்சியாளர்கள் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விதத்துல சென்ட்ரல் கவர்மெண்டால வந்து அழுத்தத்தை மெயின்டைன் பண்ணி ஆட்சி நடத்தி பழகின ஒரு ஆட்கள் தான் நம்மளுடைய தமிழக ஆட்சியாளர்கள். அப்படிங்கிற விதத்துல அவங்கள வந்து நம்ம ஏதோ ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், ஏதோ ஒரு விதத்துல ஒரு அனுசரணையா போகணும் அப்படிங்கிறதுக்காக பேசி வச்சுட்டு பண்ணக்கூடிய ஒரு நாடகம் அப்படிங்கிறது தான் சில தகவல் படி வந்து சொல்றாங்க. விஜய் அவர்களே கிட்டத்தட்ட அதை தான் மீன் பண்ணி பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் இந்த ஒரு கேள்வி வருது. இல்லை, ஆக்சுவலி இதை வந்து நான் ரெண்டா பிரித்து பார்க்குறேன். முதல்ல வந்து தமிழக ஆட்சியாளர்கள் எதிர்ப்பை சந்திக்கிறாங்க, ஒரு அழுத்தத்தை சந்திக்கிறாங்க மத்தியில இருந்து. நீங்கள் சொன்னீங்க, இதுக்கு காரணம் தமிழ்நாடு கடந்த 60 ஆண்டு காலமாக மத்தியில் ஆளக்கூடிய தேசிய கட்சிகள் ஆளலை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அதிமுக தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அவங்க எதிர் கூட்டணியாவோ இல்லை எதிர்கூட்டணியிலோ இருக்க ஒரு கட்சிகளாக இருக்கும்போது இவங்களை அவங்க வந்து ஒரு ஸ்டெப் பிரதர் ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோட பார்க்கறதுக்கோ இல்லை அந்த தமிழகத்தை பிடிக்க முடியலையேன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுக்கோ அந்த செயல்பாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆன் த அதர் ஹேண்ட் நம்ம வந்து ஒரு கூட்டாட்சி முறையில் இருக்கோம். இது வந்து ஒரு ஃபெடரலிசம்னா, ஃபெடரலிசமில் நிறைய வகை இருக்குது. கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், அண்ணன் தம்பி மாதிரி, நான் உனக்கு இதை கொடுக்குறேன், நீ இதை செய், இன்னும் மக்கள் இப்படி நல்லா பார்த்துக்கலான்றது. காம்படிட்டிவ் ஃபெடரலிசம்னு ஒன்று இருக்குது. இந்த காம்படிட்டிவ் ஃபெடரலிசமில் நீ என்ன நான் என்ன, நீ செஞ்சியா நான் செஞ்சியான்னு இந்த ஏட்டிக்கு போட்டி முறையில் இருக்கும். இந்த மாதிரி வேறு வேறு கட்சிகள் வேறு வேறு நிலைப்பாடுகள் இருக்கும்போது இவங்களுக்கு மத்திய இந்திய கூட்டணி வச்சு பிடிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும், அவங்களுக்கு தமிழ்நாட்டை என்டிஏ வச்சு பிடிக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். அப்போ இது ஒரு போட்டா போட்டி தானே. அப்போது ஒரு காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் இருக்கிறது வெரி எவிடென்ட். அதனால் இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் டசில், அதில் யார் பெரியவங்க காமிச்சிக்கிறது, இதுல மூன்றாவது ஒரு ஆள் உள்ள வராம இருக்கிறதுக்கு அவங்களே உள்ள வந்து சண்டை போட்டுக்கிறது, எனிதிங் இஸ் பாசிபிள்ங்க பாலிடிக்ஸ். அப்போ மூணாவது ஒரு ஆள் வர்றான் அப்படிங்கிறப்ப வந்து தமிழகத்துல வந்து டிஎம்கே வந்து பெரிய விதத்துல வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும் டிவிகேவுக்கு. இருக்காதா? நீங்க என்ன வந்தனே வாப்பா வந்து நீ சிஎம் அவனை சொல்லுவாங்க. தொந்தரவு கொடுக்கறது ஒரு விதம்னா, தொந்தரவு கொடுக்காம அவங்க என்ன பண்றாங்களோ பாத்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்றது இன்னொரு விதம். இது அவங்க பண்ணல அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. அவங்க பண்ணல, அதாவது வந்து தொந்தரவே கொடுக்காம நீ பண்றத பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்ற விதத்தை அவங்க பண்ணல. திமுக தாவேக்காவை நீ பண்றதெல்லாம் பண்ணுப்பான்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்க. அந்த மாதிரி பண்ணல, தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வெளியிலேருந்து பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது அது ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான விஷயங்களா இருக்கும் அப்படிங்கறத என்னோட கேள்வியா இருக்கு. இல்ல, இது வரைக்கும் திமுகவுக்கு வந்து ஒரு ட்ராக் ஹிஸ்டரி ஒன்று இருக்கு. ஓகே, அவங்க யார் யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்க வளர்ந்துருவாங்க. நீங்க வந்து அது வந்து துக்ளக் ஷோ எடுத்துக்கலாம், எம்ஜிஆர் எடுத்துக்கலாம், ஜெயலலிதா எடுத்துக்கலாம். யார் யாரை எதிர்க்கிறாங்களோ அவங்க வந்து வளர்ந்துருவாங்க. யார் யாரை அரவணைக்கிறாங்களோ அவங்க அழிஞ்சிடுவாங்க. யார் யார் தோல்ல திமுக கை போட்டாலும் அவங்க அவங்க நிலைப்பாடுல இருந்து குறுகி கூட்டணி கட்சியா மாறிடுவாங்க. எது பண்ணாலும் டிஎம்கேவுக்கு லாபம் தான். டிஎம்கே தாங்க இங்க சென்ட்ரல் ஃபோர்ஸ். எப்பயுமே கடந்த 60 ஆண்டு காலமா திமுக தான் தமிழகத்தோட சென்ட்ரல் ஆக்சல். இல்ல, கரெக்ட். ஏன்னா திமுக எதிர்த்து தான் அதிமுக ஒரு கட்சி வருது. திமுக கூட கூட்டணியா தான் தமிழகத்துக்குள்ள பாஜக வருது. அதுக்கப்புறம் திமுக எதிர்ப்புன்னு ஒண்ணு வருது. திமுக கூட கூட்டணியில இருக்க போய் தான் காங்கிரஸ் ஆட்சி அமைக்குது. திமுக எதிர்த்து தான் விஜயகாந்த் வந்து எதிர்கட்சி ஆகிறாரு. திமுக எதிர்த்து தான் ஜெயலலிதா வந்து அறுதி பெரும்பான்மை வராங்க. இன்னைக்கு திமுக எதிர்த்து தான் விஜய் வந்திருக்காரு. திமுக ஃபைட் பண்றது அண்ணாமலையோட வேலையா இருக்கு. விஜய் அதிமுக தான் சொன்னாரா? இல்ல, அண்ணாமலை அதிமுக கூட்டணியே போயிருக்காரு. ஆனா திமுக ஸ்டாண்ட் எடுத்து பாருங்க. சீமான், ஏன் வைகோ, முன்காலத்துல திருமாவளவன், இன்னைக்கு விஜய், அண்ணாமலை எல்லாரும் ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர் யாரா இருக்கும்? திமுக. ஸோ அவங்க சென்ட்ரல் ஆக்சல் தானே. இப்போ விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார்ல, அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அது ஏதாவது கூட்டணி ரிலேட்டபிளான சூசகமான வார்த்தையா எப்படி? அது வந்து அப்படியும் புரிஞ்சுக்கலாம். அதை நான் வந்து இல்லைன்னு அப்படிலாம் மறுக்க மாட்டேன். அப்படியும் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் விஜய்க்கு வந்து அப்படி ஒரு எதிரி இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்னும் ஒரு அவர் எதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அரசியல் எதிரி டிஎம்கே, சித்தாந்த எதிரி பிஜேபின்னு. ஆமாம். அப்போ வந்து நீங்கள் வந்து நாளைக்கு திமுகவோடவோ பாஜகவோடவோ கூட்டணி போகிறான்னு கேட்டிங்கன்னா 26ல் அதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் விஜயோட கூட்டணிக்கு அப்பாற்பட்டு இது திமுகவையும் பாஜகவையும் சொல்கிறாரோ
அவங்க 2 பேரும் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லை. ஒரு நாள் தன்னை எதிர்க்கிறதுக்கு அவங்க கூட்டணி சேரக்கூட வாய்ப்பு இருக்கும். அப்படி ஒரு ஃபார்மிடபிள் ஃபோர்ஸா தாவேகா உருவகமாக நிற்கும். நாங்கள் வந்து பூத் வாலண்டியர்ஸ் மாநாடு போட்டு முடிச்ச பிறகு தமிழகத்தில் நாங்கள் தான் பிரைமரி ஃபோர்ஸாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நாங்கள் வளர்ந்துருவோம், எங்களுக்கு எதிராக இவங்க வந்து ஒன்று சேரக்கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. ஆன் த அதர் ஹேண்ட் இவங்கள மாதிரி பெரிய கட்சிங்க கூட கூட்டணி போக மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி மீட்டிங்கில் வச்சு சொல்கிறேன். ஏன்னா ஆதவர்ஜுன் ஒரு இடத்துல சொல்கிறாரு, நாங்கள் ஒன்று 45 சீட்டு வாங்கி இங்கே இருக்கிற 45 பேர் எம்எல்ஏ ஆக்கிறதுக்கெலாம் வரல, ஆட்சி மாற்றம் 234 தொகுதியிலும் நிற்க போகிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஏன்னா அதிமுக கூட போகிறாங்களா, பாஜக கூட போகிறாங்களா ஒரு கேள்வி இருந்துச்சு. அது இல்லை, நாங்கள் தனியாக நிற்கிறோம். நீங்கள் எங்களை 14% சொன்னாலும் சரி, 4% வரும்னு சொன்னாலும் சரி, 40% வரும்னு சொன்னாலும் சரி, நாங்கள் தனியாக நிற்கிறோம் அப்படின்ற ஒரு தெளிவு இன்னைக்கு வந்து தான் நினைக்கிறேன். தனியாக நிற்கிறது வெற்றிக்கு வழிவகுத்துருமா? ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாலும் கூட்டணி தான். கூட்டணி இல்லாமல் வெற்றி அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் வந்து 2016 ஏடிஎம்கே ஜெயலலிதா அம்மையாருடைய தலைமையில் வந்து வெற்றியை வாங்கினாங்க அப்படிங்கிறது ஒரு புறத்தில் இருந்தாலும், பெண்ணில் அவங்க யாரையுமே கூட்டணி சேர விடாம தான் அந்த வெற்றியை வாங்கினாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். கரெக்ட். இப்போ இங்கே கூட்டணியே இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது எப்படி வெற்றிக்கு வழிவகுக்கும்? இல்லை, கூட்டணி அப்படின்ற நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஒரு அசம்ஷன் தாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கூட்டணி கட்சிக்கு ஒரு 4% 5% வாக்குன்னு கணிச்சு வைக்கிறோம். இல்லை வந்து ஒரு பிரதான கட்சிக்கு ஒரு 25-30% வாக்குன்னு கணிச்சு வைக்கிறோம்னா, இதே கட்சிகள் எல்லா நேரமும் இந்த வாக்குகளை வாங்கிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. கூட்டணிகள் மாறும்பொழுது இந்த கூட்டணி கட்சிகள் இல்லை சென்ட்ரல் பார்ட்டி எல்லாத்தோட வாக்கு வங்கிகள் மாறும். இது வந்து ஒரு கால்குலேஷன் தான். இது கூட போட்டால் இது வரும், இது கூட போடலாம் வேற ஒன்று வரும். ஸோ இந்த பர்சன்டேஜஸ் ஆர் டென் டு சேஞ்ச் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. அந்த வகையில் இவங்க என்ன நம்புறாங்கன்னு நான் பார்க்குறேன்னா, இது எல்லாத்தையும் தாண்டுங்க. இந்த 30-35% ஓட்டு அந்த மேஜிக்குள்ளே நாங்கள் வரல. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் தனியாக வரேன், என்னால் முடியும் அப்படின்னு அவங்க ஒன்று நம்புகிறாங்க. அவங்களுக்கும் ஒரு எம்பரிக்கல் டேட்டா பேஸ் பண்ணி தான் இருக்கும் அந்த நம்பிக்கை. அது வந்து உண்மையா பொய்யா போதா அந்த கணக்கு அப்படின்றத தேர்தல் தான் சொல்லணும். ஓகே, ஆதவர்ஜுனா வந்து ஏன் உதயநிதியை தொடர்ச்சியாக வந்து சீண்டிக்கிட்டு இருக்காரு? ஏன்னா ஒரு விதத்தில் வந்து சொல்லப்படுறது வந்து 2021 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு கிளாஷ் வந்து உதயநிதிக்கும் ஆதவுக்கும் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வாயிலாக சில விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டோம். அம்பேத்கரனுடைய மேடையிலையும் சரி, இன்று நடந்த ஆண்டு விழா ஃபங்க்ஷன்லையும் சரி, மன்னராட்சிக்கு முடிவு கட்டவும் பிறப்பால் யாரும் முதல்வர் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அழுத்தமாக வந்து சொல்லிட்டு இருக்காரு. அது அவருடைய ஐடியாலஜியாக இருந்தாலும் இருக்கட்டும். பட் அதுக்குள்ளே உதயநிதியை வச்சு பேசுறதுக்கு வந்து இது அரசியல் பேச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி பர்சனலாக ஏதாவது மோதலை தான் இந்த மாதிரியான மேடை வழியாக வெளிப்படுத்துகிறாங்களோன்னு ஒரு டவுட் வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு கிளாரிட்டிக்காக கேட்குறேன், உதயநிதி ஸ்டாலின் பேர் அவர் எங்கேயாவது குறிப்பிட்டிருக்காரா? அப்போ பிறப்பால் யார் முதல்வர் ஆனா? ஏன் ஸ்டாலின் கூட சொல்லாமே? சரி, ஓகே, அடுத்த ஜென்ரேஷனில் யார் இருக்கா? இப்போ இன்னும் முதல்வர் ஆகலையே. இப்போ துணை முதல்வர் யாரா இருக்கா? அது உதயநிதி ஸ்டாலின் ஆயிருக்காரு. அவர் பிறப்பால் ஆனார்னு எப்படி சொல்றீங்க? அவங்க என்ன சொன்னாங்க, தமிழக மக்கள்லாம் வேண்டி விரும்பி கேட்டதால தானே துணை முதல்வர் ஆக்கணும்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு அனுமானம். இந்த அனுமானத்தை நான் முழுசும் வந்து மறுக்கிறதோ இது போய் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இருக்கலாம், நமக்கு தெரியாது. மோரோவர் இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிச் கிட்ஸ். இவங்க எல்லாருமே வந்து நல்ல ஒரு பேக்ரவுண்ட் பின்புலம் இருக்கக்கூடிய ஒரு வாரிசுகள். இவங்க வந்து பல இடங்களில் நம்மளோட ரீச்சை தாண்டின பல விஷயங்களை பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கலாம், நட்பு இருக்கலாம், பொறாமை இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், இது என்னுடைய கருத்து, இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு உண்மையாக இருக்கும் தெரியாது, திமுகவில் போய் வளரணும் அப்படின்றது தான் ஆதவர்ஜுனாவோட ஒரு எண்ணமாக இருந்திருக்கும். ஏன்னா நம்ம 2021 அப்போ நிறைய விஷயம் கேள்விப்பட்டோம். அடுத்தது எப்படி வந்து ஸ்டாலினுக்கு ஒரு நம்பகமான டீம் இருக்கும், அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு நம்பகமான டீம் ஒன்று உருவாகுது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருந்தேன். அப்போ அந்த டீமில் ஒரு பிரைமரி பர்சனாக ஆதவ் இருந்திருக்கலாம். அதனாலவே அவர் பிரசாந்த் கிஷோரை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து ஆதவர்ஜுனா திமுகவோட சேர்த்துருக்கலாம். மோரோவர் அதனால வந்து அவங்க மாமனார்கிட்ட ஃபண்டிங் வாங்கி திமுக கொடுத்து அந்த ஃபண்டிங் வந்து பிரசாந்த் கிஷோர் கூட போயிருக்கலாம், நமக்கு தெரியாது. அனுமானங்கள் தான். மோதல் வெடிச்சது. அதுக்கப்புறம் இவர் அந்த இடத்துல வந்து தான் ஒரு பிரைமரி பொசிஷனுக்கு வரணும், இல்லை நீங்கள் வந்து கட்சியோட மெயின் பொசிஷன் போகும்போது இளைஞரணி தலைவர் எனக்கு தரணும்னு கேட்டு ஏதாவது கேட்டிருக்கலாம். இங்கே வந்து கூட்டம் ஜாஸ்தி, நீங்கள் போய் எங்கள் கூட்டணியில் வாங்கிக்கோங்க, நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம்னு சொல்லி விசிக்காக போய் அங்கே ஒரு எதிர்பார்த்த ஒரு சீட்ஸ் ஒரு கெப்பாசிட்டி கிடைக்காம, ஒரு வேளை எம்பி சீட்டு கேட்டு அது கிடைக்காம 2024 கரெக்டாக விஜய் வந்தார், எல்லாம் சரி வந்தது, விஜய் கூட போயிருக்கலாம். எல்லாம் அனுமானம். அப்போ உதயநிதியை சீன்றதுக்கு என்ன காரணம்? இது சமகால பாலிட்டிஷியன்ஸ் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க. ஆதவர்ஜுனா, உதயநிதி ஸ்டாலின், விஜய், அண்ணாமலை, இவங்க எல்லாருமே அந்த 40 to 50s இருக்கவங்க. ஸோ இதில் யார் தமிழகத்தோட அடுத்த தலைவர், அடுத்த ஒரு 50 வருஷத்துக்கு தமிழகத்தோட ஹிஸ்ட்ரியை யார் வந்து கட்டமைக்க போறா, மேபி அடுத்த கலைஞராக யார் இருக்க போறா அப்படின்ற ஒரு போட்டி இருக்கலாம். ஏன்னா எல்லாருமே வந்து நல்ல வந்துருச்சுல்ல.
ஆப்வியஸ்லி அதான் சொல்றேன், கடந்த 60 வருஷமா அவங்க தான் சென்ட்ரல் ஆக்ஸ். 60 வருஷமா இருக்காங்க, ஓகே, இனியுமே அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது தானே ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுது. ஆமா, அவங்க அதுக்காக ஒர்க் பண்றாங்கங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு வட்டத்திலையும் கட்சி கட்டமைப்போட இருக்கு. அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸை கொண்டு வராங்க. முடிஞ்சா அவங்க பிள்ளைங்களே கொண்டு வந்து அந்த கட்டமைப்பை ஸ்ட்ராங்கா பாத்துக்கிறாங்க. இது ஒரு கம்பெனி, ஒரு கார்பரேட் கம்பெனி எப்படி வந்து தெரு கோடியில வந்து கோடி வரைக்கும் போகுமோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது உடைய மாட்டேங்குது இல்ல. நம்ம எவ்வளவு குறை சொன்னாலும் எவ்வளவு வந்து இதுல எதிர்ப்பு இருந்தாலும் உடையிலே அந்த ஏடிஎம்கேல அது உடைஞ்சிருச்சா? ஏடிஎம்கே வந்து அந்த மாதிரி ஒரு பார்ட்டி கிடையாது. ஏடிஎம்கே வந்து ஒரு சென்ட்ரலான ஒரு ஃபிகர், எம்ஜிஆராக இருக்கலாம், ஜெயலலிதா இருக்கலாம், அந்த ஃபிகரை பேஸ் பண்ணி கட்டமைக்கப்படும் ஒரு கட்சி. திமுக அப்படியே ரிவர்ஸ், கேடர் பேஸ்டு பார்ட்டி. அதிமுக வந்து கரிஷ்மா பேஸ்டு பார்ட்டி. கரிஷ்மா பேஸ்டு பார்ட்டிஸில் வந்து மேலேருந்து கீழே டாப் டவுன் அப்ரோச்சில் இருக்கிறோம். கமாண்ட்ஸ் எல்லாமே அவங்க நினைக்கிறத இவங்க செய்வாங்க. இந்த கேடர் பேஸ்டு பார்ட்டிஸில் கீழே இருந்து மேலே கட்டமைக்கப்படும். கீழே ஒரு வட்டத்தில் இருக்கவனே அவங்ககிட்ட கூட நம்மளால் பேசி ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க திமுகவில். அந்த மாதிரி கீழே இருக்க ஒரு செங்கலாக சேர்த்து கட்டி எழுப்பின கோபுரம் இடிக்கிறதெல்லாம் அவ்வளோ கஷ்டம் இல்லை. அந்த நாள் வரலாம். பிகே பேசுனதை பார்த்தீங்களா? அவர் வந்து கண்டிப்பாக 26ல் நான் வந்து சிஎம் ஆக்கியே தீருவேன் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காரு. அந்த அழுத்தத்துக்கு உண்டான காரணம் அவர்கிட்ட இருக்கிற ஐடியா அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை காலம் சூழ்நிலை வந்து டிவிகேவுக்கு இடம் கொடுக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா? ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் தேர்தல் நேரத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் அந்த நேரத்தில் ஒரு கட்சிக்கு வந்து வெற்றியை வாங்கி கொடுத்துருக்கு. இப்போ 67ல் எம்ஜிஆர் அவர்கள் சுடப்பட்ட ஒரு விஷயம் வெற்றியை வாங்கி கொடுத்துருக்கு. 91ல் ராஜீவ்காந்தி இறந்தது ஏடிஎம்கேவுக்கு வெற்றியை வாங்கி கொடுத்துருக்கு. 2016 அந்த காலகட்டத்தில் கூட்டணி சரியில்லாமல் இருந்ததுனால ஏடிஎம்கேவுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இப்போ அந்த மாதிரியான சூழ்நிலை ஏதாவது இருக்கா? அதனால தான் பிகே எப்படி பேசுகிறாரா எப்படி சார்? இப்போது பிரசாந்த் கிஷோர் மாதிரியான ஒருத்தரோட வாயிலேருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா அது வந்து அவர் பாலிடிக்ஸை பார்க்குற உயரத்துலேருந்து பார்க்கும்போது தெரிகிற விஷயமா இருக்கலாம். இப்போது அவங்களோட கேல்குலேஷனில் அவங்களோட டேட்டாஸில் இன்னும் சில காலத்தில் மேபி ஒரு 2 எலெக்ஷன் கழிச்சு தமிழகத்தோட பிரதான கட்சிகள் பாஜக வெர்சஸ் திமுகவா இருக்குமே. ஆனால் யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஃபேக்டர் தான் இருக்கு. அதிமுக டிமினிஷிங்ல இருக்கு, கூட்டணிகள் இப்படி அலைன் ஆவாங்கன்னு தோணுச்சுன்னா பாஜக வரக்கூடாதுன்னு நினைச்சாருன்னா பிகே என்ன பண்ணுவாரு? அழிஞ்சிக்கிட்டு இருக்க அதிமுகவை பலப்படுத்துவாரா, இல்லை புதுசாக வரக்கூடிய ஒரு ஃபோர்ஸாக பார்ப்பாரா? நீங்கள் ஒரு வார்த்தையை கவனிக்கணும். பிரசாந்த் கிஷோர் சொன்னதில் தமிழக வெற்றி கழகம் இன்னொரு மாற்று கட்சி இல்லை, தமிழகத்துக்கான இன்னொரு மாற்று வாய்ப்பு, மாற்றத்திற்கான வாய்ப்புன்னு சொல்கிறாரு. ஸோ இவர் வந்து தமிழகத்தோட அரசியல் வரலாற்றையே புது பக்கங்களுக்கு புரட்ட போகிறாரு, புது சாப்டர்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாருன்னு அவர் நம்புறாரு. அவர் அதை விஜய் எவ்வளோ கிட்டேருந்து பார்க்குறாரு, எவ்வளோ ஹைட்டில் இருந்து இந்த டேட்டாஸ் எல்லாம் பார்க்குறாரு தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு கன்விக்ஷன் இருக்கிறதுனால தான் அவர் வந்து நான் காசு வாங்கலை, நான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணல, என்னோட ஐடியாஸ் விஜய்க்கு தேவையில்லை, அதையும் தாண்டி நான் வந்து ஒரு காம்ரேடா, விஜய் வந்து பிகேவை காம்ரேட் இன் ஹேண்ட்ஸ் அப்படின்னு ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்றாரு. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ஒரு அனலிஸ்ட், ஒரு தலைவர் மாதிரி தெரியல. அவங்க இன்னும் பெரிய ஏதோ ஒரு கோலுக்காக நண்பர்களா சகோதரர்களா இணைஞ்சிருக்காங்களோன்னு தோணுது. இது குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சரான திரு கே நேரு அவர்கள் வந்து பேசியிருந்தாரு. உள்ளூர்ல விலை போகாத ஒரு ஆளு தான் வந்து பிகே அவர்கள். அதாவது பீகார்ல நடந்த எலெக்ஷன்ல பிகே அவர்கள் வந்து ஜெயிக்கல, அவரை வந்து தேர்தல் வியூக வகுப்பாளராக ஒப்பந்தம் போட்டு ஒரு கட்சி வேலை பார்க்குது அப்படின்னா அது மட்டும் எப்படி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அந்த விமர்சனத்தை எப்படி பார்க்கறது? இந்த விமர்சனத்தை பற்றி நீங்கள் யார் கேட்டாலும் சொல்ல போகிறது ஒன்று தான். அவங்க சொல்கிற பாயிண்ட்டு, உள்ளூரில் வெகல போகாதவர் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் எதுக்கு 2021 கூட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்ல வருது வேற. ஒரு கட்சி ஆரம்பிக்கல. கரெக்ட், அப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்கல. ஆனால் ஒரு கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்கான வழி தெரியும். அதில் மாற்றுக்கிறது யாருக்குமே இருக்க முடியாது. இங்கே உள்ளூரில் வெலை போகலைன்னா ஃபஸ்ட்டு அது வந்து ஜென்ரல் எலெக்ஷன் கிடையாது, அது வந்து ஒரு பை எலெக்ஷன். எப்பயுமே பை எலெக்ஷனில் ஆளும் கட்சிகளுக்கு வாய்ப்பு அதிகம். ரெண்டாவது, அவர் ஒரு நல்ல தலைவராக இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம், சரி நானும் ஒத்துக்கிறேன். அவர் நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லைன்னு எப்படி சொல்வீங்க? வரப்போ 2025 எலெக்ஷனில் அவர் தோக்கட்டுங்க, அவர் 26 எலெக்ஷனில் தாவேக்காவை கொண்டு வந்து பிரைம் ஃபோர்ஸாக நிற்க வைக்க மாட்டார்னு உங்களால் சொல்ல முடியுமா? தோக்கட்டும் அப்படின்னா அவர் கட்சியை தோக்க விட்டுட்டு எப்படி மற்ற கட்சியை ஜெயிக்க வைப்பார்? அதை தான் நான் சொல்கிறேன். எல்லா ராஜாக்களும் தளபதிகள் ஆயிட முடியாது, எல்லா தளபதிகளும் ராஜாவிட முடியாது. இவர் ஒரு நம்பர் 1 வியூக வகுப்பாளராக இருக்கலாம். தட் டசன்ட் மீன் ஹி ஹேஸ் டு பி a கிங். கிங் மேக்கர்ஸ் நீட் நாட் பி கிங்ஸ். கரெக்டா? ஸோ இவர் வந்து நல்ல வியூக வகுப்பாளராக இருந்து விஜய் ஜெயிக்க வைக்கலாமே. நான் அதுவும் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்.